அல்லேலூயா. நேற்றைய பொழுதுல தேவராஜ் பாஸ்டர் இருந்தப்ப அவ்வளோ ஸ்பீச் நம்ம பேசணும். ஆனா ஒண்ணு கூட ஆடியோ அதுல உட்காரவே இல்லை. பயங்கரமா பேசணும். கை நீட்டி காலை நீட்டி எல்லாம் பேசணும். இன்னும் வேலைக்காகல. என்ன நடந்துச்சு தெரியல. ஆனா ஆண்டவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார். வெளியில போனா உனக்கு ஆபத்து அமையும் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால நேத்து அவங்களுக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. ஆதரிப்பீரே, அரவணைப்பீரே, வார்த்தையை தந்து ஆசீர்வதித்தீரே. ஆதரிப்பீரே, அரவணைப்பீரே, வார்த்தையை தந்து ஆசீர்வதிப்பீரே. இயேசுவே, ஓ இயேசுவே, ஏவாள போல நான் ஏமாற மாட்டேன். ஆதாம போல நான் பொய் சொல்ல மாட்டேன். நீர் பாயும் என்று சொன்னால் பாயுமாமே. கேட்டதெல்லாம் கையில் வந்து கிடைக்குமாமே. மீண்டுமாய் ஏதேன் தோட்டத்தை தருவீங்களா இயேசுவே, ஓ இயேசுவே. நாங்க திருந்திடுறோம். நீங்க சொல்றதெல்லாம் கேக்குற ஏசப்பா, மீண்டுமாய் அந்த ஏதேன் தோட்டத்தை தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2026 நம்ம கேட்கறதா இருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் 2025 வந்துச்சு, ஆனா சரியா வரல. ஆனா 2026 மிக வல்லமையாக நம்ம மேல வந்து ஆசீர்வாதம் இறங்க இருக்கிறது. ஆமென். என்றால் ஒவ்வொரு நபர்களும் ஒரு எண்ணத்தை நோக்கி நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நடக்கல. ஆனா வருகிற வருடம் நம்மளுக்கு புத்தாண்டு வருடம், புது கணக்கை நம்ம வந்து தொடங்க இருக்கிறோம். பழைய கணக்கெல்லாம் விட்டுட்டு புது கணக்குள் வந்து விடுகிறோம். இந்த புது கணக்கு வரும்போது என்னெல்லாம் நடக்குது? நம்மளுக்கு வயசு ஏறுது, பிள்ளைங்களுக்கும் வயசு ஏறுது. நம்ம போன வருஷம் அந்த வீடு கட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், வீடு கட்ட முடியல. ஆனா 2026 கண்டிப்பாக கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். அதனால நம்ம புத்தாண்டுக்குள்ள வந்துட்டோம். புது வருஷம் நம்மளை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கு. நான் பழசெல்லாம் மறந்துட்டு பழைய அந்த பாட்டெல்லாம் விட்டுட்டு இப்ப என்னவோ புதிய பாட்டுக்குள் நாம் வந்து விடுவோம். ஆகவே ஆதரிப்பீரே, அரவணைப்பீரே, வார்த்தைகள் தந்து என்னை ஆசீர்வதிப்பீரே. அல்லேலூயா. என்றால் ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார். இந்த சபையில மட்டும்தான் ஆண்டவர் வந்து வார்த்தையா இருக்கிறாக நினைத்து வேறு யாரும் இடத்துல வந்து அந்த நம்முடைய ஆலயத்தில் வந்து பார்க்கும் பொழுது எங்கேயா ஒரு உருவமும் இல்லையே, ஒரு தெய்வ அந்த உருவம் எதுவுமே இல்லையே என்று மக்கள் வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு சபையிலும் கூட, அந்த பெந்தகோஸ்து சபையிலும் கூட பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நாமெல்லாம் வெளிப்படுத்துவது என்னவென்றால், ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். ஆமென். பிரைஸ் லார்ட். ஏனென்றால் நம்ம வந்து இந்த அல்லேலூயா வார்த்தையை நம்மள கம்மி பண்ணிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்றப்ப தேவனுக்கே மகிமைதான். இருந்தாலும் கூட 2 வார்த்தை 3 வார்த்தைக்கு இடையில நம்ம தங்கையன் பாஸ்டர் அவர்களே அந்த மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சொல்ல வந்தது. அதை எடுக்கிறதுக்காக அல்லேலூயா சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இப்படியாக இருக்கு. வரும் காலத்துல 2026 நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த வார்த்தை நல்ல வார்த்தை தான் இருந்தாலும் நாம் அதை தவிர்த்து பேசக்கூடிய நபராக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் ஒரு புதிய பாதைக்குள் நாம் செல்ல இருக்கிறோம். அந்த புதிய பாதையில் செல்லும் பொழுது ஆண்டவர் மென்மேலும் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆகவே நாம் வந்து இயேசுவை பத்தி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இயேசுடைய உண்மையான பெயர், இந்த இயேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான பெயர் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது அந்த என்ன மொழியது?
சிஸ்டர் எபிரேய மொழி. எபிரேய மொழியில வந்து பாக்குறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறோம்னா யெசுவா, எஸ் எஸ் எஸ்ன்னு போடுறோம்னா நம்ம ஒய்எஸ், எஸ் ஹுவா, HUA, ஹுவா, யெசுவா, இப்படிதான் அவருக்கு பேர் வந்தது. ஆனா தமிழ்ல நம்ம எப்படி கூப்பிடுறோம் அதெல்லாம் மறந்துட்டு நம்மளுடைய தமிழ் உச்சரிப்பின்படி இயேசு என்று சொல்லுகிறோம். ஆமென். அதனால நம்ம இந்த இயேசு அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தது ஏனென்றால் இயேசு வந்து பிறப்பதற்கு முன்பாகவே அவர் அந்த மேரியின் கன்னி மேரியின் வயிற்றிலே பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. அப்போதான் அவங்களுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேர் வைக்கணும்? மத்திய 1:21 எடுத்து வாசிச்சோம்னா ஏதாவது தெரியும். படிங்க, எடுத்து வாசிங்க. கர்ப்பவதியாகி 1:21. ஆமா, பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அல்லேலூயா. இயேசு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிசைடட். பரலோகத்துல ஆண்டவர் சொல்லி அனுப்புறார், என் மகன் பிறக்க இருக்கிறான், அவனுக்கு என்ன நீங்க பெயரிடணும்? இயேசு என்று பெயரிட வேண்டும். இயேசு என்று சொல்றப்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து மீட்பர், அந்த ஜீசஸ் கிறிஸ்ட். ஜீசஸ் ஜீசஸ்னு வெளிநாட்டுல சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றப்ப நம்ம தமிழ்நாட்டு வரைக்கும் தான் இயேசு. வடக்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பகவான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பகவான். நம்ம இந்திய நாட்டை விட்டு வெளியில போறப்ப உலகத்துல பெரும்பாலும் எந்த மதத்தை தழுவி இருக்கிறாங்க? கிறிஸ்துவ மதத்தை தழுவி இருக்கிறாங்க. அவங்க வாயிலேருந்து வருகிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் 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 தான் சொல்லுவாங்க. அவங்க போய் இயேசு இயேசுலாம் சொல்ல மாட்டாங்க. நீ போய் அவங்கள்ட்ட போயிட்டு இயேசு சாமி தான் நான் கும்பிட்றேன் அப்படின்னா வாட் இயேசுன்றோம். அப்புறம் இயேசு அப்படின்னா ஆங்கிலத்துல வந்து ஜீசஸ். அவர் எப்படி இருக்கிறாரு? மீட்பர். இயேசுன்னு சொன்னாலே மீட்பர். எங்க அவரு நம்மள மீட்க தான் வந்திருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாங்க? மீட்பர். அவர் நம்மளை என்ன பண்ண வந்தார்? ரட்சிக்க வந்தார். The Lord is salvation அப்படின்றாங்க. The Lord is salvation. ஏன்னா இது பண்டைய மொழியில நம்ம ரொம்ப டீப்பா வந்து பாக்குறப்பதான் இந்த இதோடைய உருவாக்கம் செயலாக்கம் இப்படி வர்றப்ப எப்படி வந்துச்சு? ஜீசஸ்னு பேர் வந்துச்சு. சென்னையில ஒரு பாலத்துக்கு பேர் வந்து அம்பட்டன் பாலம்னு பேரு. என்னது? அம்பட்டன் பாலம். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல வந்து அந்த பாலத்துக்கு கீழே தண்ணி ஓடும். அந்த இடத்துல அம்பட்டன்லாம் அங்க உட்காந்துருப்பாங்க, ஷேவ் பண்றதுக்கு, முடி வெட்டுறதுக்கு. அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து முடி வெட்டுறவங்க, ஷேவ் பண்றவங்க அந்த இடத்துல உட்காந்து வெட்டுவாங்க. அது காலப்போக்கில் அது வார்த்தை எப்படி வந்து உருமாறுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆம்டன் பிரிட்ஜ். இப்ப எப்படி? ஆம்டன் அம்பட்டன் அப்படிங்கிறத ஸ்டைலா மாறி எப்படி வந்திருக்கு? ஆம்டன் ஆம்டன் பிரிட்ஜ். காஸ்ட்லியா இருக்குல்ல? அது மாதிரி இந்த பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறதாவது அவரே நம் மீட்பர். 2026 பல விஷயங்களை நம்ம வந்து மீட்க வந்திருக்கிறாரு. சபையை விட்டு பிரிந்த குடும்பங்கள் மீண்டுமாய் வருகின்ற வருஷத்துல நீங்கெல்லாம் வாரம் வாரம் வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கணும். என்ன குடிக்கிற மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? இனிமே 2026 குடிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும். சபை கூடுதல்கிட்ட வந்து என் பையன் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கான், போயிட்டு இருக்கான், வந்துட்டு இருக்கான், வரும் காலங்களில அவர் அவனை மாற்றி போடுவார். அந்த ஆல்கஹால்ங்கிற அந்த ஸ்மெல்ல அந்த உடல்ல இறங்கி அந்த குறிப்பிட்ட காலத்துல அவனை வந்து குடிக்க 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 தோணும். இருந்தாலும் கூட அவன் குடிக்க வேணாம்னு நினைக்கிறப்ப அவனோடு இணைந்து சுற்றுகிற அந்த நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க? வந்து அவனை அழைச்சிட்டு போயிடுவான். அவன் தாங்க சாத்தான் உட்காந்துருக்கான். சாத்தானே அந்த செய்கைகள்லாம் என்ன பண்ணணும்? மாறுபட வைக்கணும். புத்தாண்டுல எல்லாம் மாறுபட வைக்கணும். மாறுபட்டாதான் இன்னும் சுபிட்சமாக நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று
ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் எப்படி நம்மளை ரட்சிக்க வந்தவர், கர்த்தர் நம்முடைய பாவங்களை மீட்க வந்தவர். ஆகவே நாம் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு வருங்காலத்துல நம்மெல்லாம் கடந்து சென்றோமானால் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். தானியேல் 9:25 எடுத்து வாசிப்போம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கட்டுவதற்கான வெளிப்படுவது முதல் வருமட்டும் 7 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளில் அலங்கங்களும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஆண்டவருக்கு இன்னொரு பேர் மேசியா. அதுக்காக நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஏன்னா மேசியா அப்படிங்கிற பேரு தான் யூதர்கள் கிறிஸ்துங்கிறது ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க கிறிஸ்துங்கிற பேரை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன சொல்றாங்க? மேசியா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது புது வருட செய்தியாக நம்ம அதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளையை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருவார். பிரபுவாகிய மேசியா வருவார். புத்தாண்டுல நம்மளுக்கு மேசியா கண்டிப்பாக வருவார் என்று இந்த நாள் பொழுதிலே ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் புதிதாக ஆக்குறேன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் புதுசு. 2026 வீடு புதுசா மாறப்போகுது. இந்த கூரை கட்டடம் மாறப்போகிறதே. புது ஃப்ரிட்ஜ் வரப்போகுது, புது டிவி வரப்போகுது, புதிய சிந்தனை வரப்போகுது, புதிய தொழில் வரப்போகிறது. எல்லாமே எப்படி வருது? புதிதாக 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 ஆண்டவர் தர இருக்கிறார். இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குறேன் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எனக்கு எல்லாமே புதுசா வேணும். வண்டி சரியில்லை, கட கட கடன் இருக்கு, நான் வண்டி மாத்தி ஆகணும். பேண்ட் ஷர்ட்ல ஒரு சரியான பேண்ட் ஷர்ட் இல்ல. இந்த புத்தாண்டுல புது ட்ரெஸ் நம்ம எடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம உள்ள உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு என்ன தேவைகள் என்று நம்மை அவர் பேச வைக்கிறார். பேச வைத்து அதை பெற்றுக்கொள்ளும் நபராக நம்மளை மாற்ற வைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 எடுத்து நம்ம வாசிப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இன்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் எழுது என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சொல்றாரு? இதை எழுது. அவரே கட்டளை இடுகிறார். பாருங்க, அவர் எங்க மீட்டிருக்கிறார்? சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறது ஒரு கற்பனையா தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ரீல்ஸ்ல எல்லாம் பாக்குறப்ப ஜீசஸ் எப்படி வராரு? குதிரை மேல வராரு, சிங்கத்தின் மேல வராரு. பரலோகம் எப்படி இருக்குன்னு போயிட்டு நம்ம ஜெமினி கிட்ட கேட்டா போதும், அந்த பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாவே நம்மளுக்கு போட்டு காமிக்குது. அந்த பரலோகத்துல நானும் இயேசுவோடு நடந்து போவது போல ஒரு வீடியோ உருவாக்கவும் சொன்னா போதும், உடனே இயேசுவோடு சேர்ந்து நானும் நடப்பது போன்ற ஒரு வீடியோவை உருவாக்கி தருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். இந்த காலத்துல நம்ம வந்துட்டோம். இப்ப எல்லாமே பக்கதான் இருக்கு. எல்லாம் எப்படி இருக்கு? பரலோகம் சமீபமா இருக்கிறது. தூரம் 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 இல்லையே, வெகு தூரம் 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 இல்லையே, பரலோகம் சமீபமா இருக்கு. பரலோகம் எப்படி இருக்கு? நம்மளுக்கு இப்ப சமீபமா இருக்கு. ஏன்னா எல்லாம் பக்கத்துல வந்துருச்சு. ஏன்னா நீர் பாயும் என்று சொன்னாலே பாயுமாமே. ஆதாம் ஏவாளை படைச்சப்ப ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வல்லமை என்னன்னா, நீரே அந்த செடிக்கு தண்ணீரை பாய், என்ன பழமே என் கையில் வா, என்ன மிருகமே சிங்கமே மானே என்னிடத்தில் வா அப்படின்னு சொன்னா அது கிட்ட வருமா. அவ்வளவு பெரிய வல்லமை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து சென்றார். அதெல்லாம் நம்ம திரும்ப பெறணும். திரும்ப எப்படி நம்ம பெறணும்? அந்த ஜபத்தின் மூலமா தான் நம்ம பெறணும். வல்லமை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறார் நம்மளுக்கு.
நீ தான் இயேசு, நான் தான் இயேசு. ஏன்னா அவர் உன் சாயலாக படைத்திருக்கிறார். அந்த பவரை வெளியில கொண்டு வரணும். அந்த பவரை வெளியில கொண்டு வரதுக்கான ஏற்பாடு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். நான் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டோம். கல் வேணும், மணல் வேணும், சிமெண்ட் வேணும். எல்லா அதிகாரத்தையும் நம்மள்ட்ட எங்க கொடுத்திருக்காரு? நம்முடைய நாட்களே கொடுத்திருக்கிறார். நம்ம சொல்ற 1000 கல் வேணுமியான்ட்டு 1000 கல் வந்துருது. மணல் வேணும், மணல் வந்துருது. இதெல்லாம் ஆண்டவர் படைப்பில ஏற்கனவே இதெல்லாம் தானாக வந்ததான், எந்தவித பணமும் இல்லாமல். 1000 கல் வேணா எவ்வளவு? கல் இப்ப எவ்வளவு விற்கிது சிஸ்டர்? 7 ரூபா விற்கிதா, 10 ரூபா விற்கிதா? 12 ரூபா விற்கிது. நாங்க திருவாரூர்ல வீடு கட்டுறப்ப 7 ரூபா வித்தது, இப்ப 12 ரூபா விற்கிது. ஏனென்றால் எல்லாம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கின்ற வல்லமையை தந்திருக்கிறார். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, நாம் புதிய ஆண்டு வாசலில் நிற்கிறோம். புதிய ஆண்டு வாசலில் நிற்கிறோம். நமக்கு கடந்த ஆண்டு கற்றுத்தந்த ரொம்ப கசப்பான சம்பவம் எல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? இப்ப சில கண்ணீரும் சில துக்க காரியமும் நடந்திருக்கும். போன வருஷத்துல ஏகப்பட்ட வீட்டுல துக்க காரியம் நடந்திருக்கும், நல்ல காரியம் நடந்திருக்கும். இவையெல்லாம் சில கண்ணீரும், சில சந்தோஷமும், சில போராட்டங்களும். ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிறது என்ன? நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன், கடந்ததை மறந்துங்கள், முன்னே செல்லுங்கள், நான் உங்களோட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. உல்டா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் பிரைஸ்ல எடுத்தோம்னா நீங்க அல்லேலூயா சொல்றீங்க. அப்படியே இருக்கட்டும். கடந்ததை மறந்து முன்னே செல் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை எடுத்துங்க, 13, 14 எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர்ல நம்ம எல்லாம் போனதே கிடையாது. மார்க்கு, லூக்கா. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுவதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னாளர்களை மறந்து நாடி. அடுத்தது கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இலக்கை நோக்கி தொடர்கிறேன். 2025ல கடன் வாங்கியிருந்தோம். 2026ல ஜனவரி மாசம் முடிய போகுது. 4.5 லட்சம் ரூபாய் பணம் வரப்போகுது. அல்லேலூயா. ஏனென்றால் புதிய ஆண்டுக்குள் வந்து விட்டோம். புதிய கணக்கை நாம் ஆரம்பி இருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துக்குள் தேவன் அழைத்தார். நம்மள யார் அழைச்சிருக்கிறாரு? தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன், தொடர்கிறேன், தொடர்கிறேன். ஏனென்றால் பின்னால உள்ளவைகள் எல்லாம் மறந்து முன்னால உள்ளவைகளை நாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். யாரின் பெயரால்? இயேசு கிறிஸ்துவின் பெயரால். யாருடைய நாமத்தினால்? இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மள்ட்ட சொல்றார் ஆண்டவர். இந்த புத்தாண்டு புதுல இப்படி எல்லாம் இருக்க போகுது என்று ஆண்டவர் எப்படி சொல்றார்? தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அல்லேலூயா. வரும் காலங்களிலே மகேஷ் பிரதரை அழைத்து வந்து அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண வைக்கணும். அப்புறம் எனக்கு இன்னொரு ஆசை, நம்ம மணலூர் பாஸ்கரையும் பிரசங்கம் பண்ண வைக்கணும். வாய்க்குள்ள வார்த்தையை முழுகிட்டே இருந்தார், சத்தமா கொண்டு வர மாட்டேங்கிறார். அடிச்சு பிரிச்சு நம்மளுடைய காட்பயர் மினிஸ்ட்ரி லாசர் பாஸ்டரை போன்ற ஒரு கண்ணீர் குரல், ஒரு சிங்க குரலும் ஆண்டவருக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனா இப்ப 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நாங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்க விட மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்காங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறார். ஆனா இவர்கள் இன்னுமாய் ஆண்டவருடைய தோட்டத்துக்குள் வந்து மீண்டுமாய் ஏதேன் தோட்டத்தை தருவீங்களா இயேசுவே என்று அவர்கள் அழைக்க வேண்டும். அல்லேலூயா. இது காசு பணத்திற்காக அல்ல, காணிக்கைக்காக அல்ல. இன்னும் ஒரு புதிய பரிமாணத்திற்குள் நாம் செல்ல வேண்டும்.
ஏனென்றால் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபிப்பது என்னென்றால் இந்த காட்ஃபைர் மினிஸ்ட்ரி ஊழியம் இன்னும் பல தேசங்களில் செல்ல வேண்டும். நாங்களாம் சிங்கப்பூர் மலேசியால போயிட்டு பிரசங்கம் பண்ணணும், உங்களையெல்லாம் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. அதுக்கு ஆண்டவர் கண்டிப்பா செய்வார்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு 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 எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த யூடியூப் வழியாக உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நேற்றைய பொழுதிலே அது ஏன் என்று தெரியவில்லை. எல்லாம் ஒரு காரியத்திற்காக இவையெல்லாம் இருக்கிறதாக நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னாளர்களை மறந்த முன்னாளர்களை நாடி போங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பின்னாளில் போய் மறந்து முன்னாளில் போய் நோக்கி ஓடுகிறேன். கடந்த தோல்விகள், பாவங்கள், ஏமாற்றங்கள் காரணமாக நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? மனசோர்வுல இருக்கிறோம். மனசு ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. ஏன்னா நாங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்துக்கிட்டு வாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சில காரியங்கள்லாம் தடைப்பட்டு போயிட்டு இருக்கு. இவையெல்லாம் மீண்டுமாய் ஆண்டவர் நமக்கு தருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 2026 இவையெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியாக, என்ன, ஒரு புஸ்வானத்தை போல அப்படியே பள்ளீர் என்று, அப்படியே புஸ்வானத்தை கொளுத்தி விட்டு எப்படி இருக்கும், அதுல இருந்து வர்ற அந்த வேகம் அப்படியே பள்ளீர்னு இருக்கும். அது பள்ளீர்னு இருக்கிறப்ப வெல்கம் டு 2026 அப்படிங்கிற ஒரு கற்பனை. காட்ஃபைர் மினிஸ்ட்ரி இப்படியாக இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு சபை போதகர்களுக்காகவும் இது ஒரு போதனையாக இருக்கிறது. ஆமென். ஆகவே நாம் நேற்றைய தவறுகள் நாளைய வெற்றியை தீர்மானிக்காதே. புதிய ஆண்டுகள் என்ன தரும்? புதிய வாய்ப்புகளை தரும். தேவனோடு இது தொடங்கும் ஆண்டு. சங்கீதம் 127 ஒன்றை எடுத்து நாம் வாசிப்போம். ஆமா, ஒண்ணு. வீட்டை கட்டாவிட்டா சொல்லுங்க. கட்டுகிறவர்களின் பிரயாசம் இருந்தால் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் கட்டுகிறவர்களுக்கு விருதாக உழைப்பார்கள். இப்படி விருதாக உழைப்பார்கள். கர்த்தர் வீட்டுங்கிறது நம்மளதான் வீடு. கர்த்தர் கட்டுற வீடு நம்ம தான். நம்ம ஒழுங்கா இருக்கணும். என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு புறம் பேசுவது, என்ன, தீய காரியங்களில் ஈடுபடுவது, தீய போதனைகளை போதிப்பது, இப்படியாப்பட்ட காரியங்களை எல்லாம் விட்டு கர்த்தருக்கு வாழுகிற வீட்டை நாம் கட்ட வேண்டும். ஏன்னா நம்மளுடைய வீடு எங்க இருக்கிறது? நம்முடைய உடம்புதான் வீடு. அவருடைய வாசஸ்தலம் தான் நம்முடைய இதயம். இதயம்தான் நம்மளோட வாசஸ்தலம். நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நல்ல செய்திக்குள்ள பிரவேசிப்பார்கள். நல்ல செய்திங்கிறது என்ன? அவருடைய ஆசீர்வாதம். ஆகவே நம்ம அந்த நல்ல செய்தி, நல்ல ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் கட்டுகிறவர்களுக்கு விருதாக உழைப்பார்கள். இந்த ஆண்டு நம்முடைய திட்டங்களை அல்ல, தேவனுடைய சித்தத்தை முதலில் நாம என்ன பண்ணணும்? தேடணும். இந்த தேவனுடைய சித்தம் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் சும்மா எதுவும் படைக்கல. இது ஒரு சித்தத்தை வெளிப்படுத்தவே நம்ம எல்லாம் படைத்திருக்கிறார். நம்மளுக்கு ஒரு துக்க காரியங்கள், சந்தோஷ காரியங்கள்லாம் வரப்பெல்லாம் ஒவ்வொரு கணமும் துக்கம் வந்துட்டா கர்த்தரை மறந்துடுவாங்க. ஏனென்றால் அவருக்கு சிலுவையில அறைய போறாங்க. அறைய போறதுக்கு முன்னாடி அவருக்கு எல்லாமே தெரியும். நான் என்னை காட்டி கொடுப்பாங்க, யாரு காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியும். என்ன, அவர் இறக்க போறதுக்கு முன்னாடி அப்பயும் ஜெபம் பண்றாரு அந்த மனுஷன். அவரு ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஜெபம் பண்ணாம இருந்திருக்கலாம்ல. அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், மாயமா மறந்து இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சித்தம் வெளிப்பட்டதை போல நம்மளும் அவருக்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சித்தம் வெளிப்படணும். அவர் சித்தம் வெளிப்பட நம்ம போய் ஒரு சுவிசேஷமோ ஒரு ஊழியமோ செய்ய வேண்டியதில்லை. அவர் சொல்படி, அவர் வார்த்தைக்கு தகுந்த மாதிரி, வார்த்தையை வளைக்காமல், பிளெக்சிபிள் கிறிஸ்டியனா இருக்காம அவருடைய வார்த்தையின்படி நடக்கின்ற பிள்ளைகள் என்ன சொல்றாரு? அவரு பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ஆமென்.
இப்படியாக நம்ம அந்த வார்த்தைக்குள்ள கடந்து போய் அவருடைய வார்த்தையை இந்த புத்தாண்டிலே நாம் எல்லாம் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த ஆண்டு போன வருடம் எப்படியோ விட்டுத்தள்ளுங்கள், ஜபத்துடன் ஆரம்பிக்கும் ஆண்டு. அல்லேலூயா. ஏன்னா ஜபமே ஜெயம். ஜபத்துடன் ஆரம்பிக்கும் ஆண்டு. இந்த வருஷம் முடியறப்ப எப்படி முடியும்? வெற்றியோட முடியும் ஆண்டு. பழசெல்லாம் போட்டோம், புதுசுக்குள்ள வந்துட்டோம். நம்மளுக்கு இனிமேலாம் எப்படி? வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அப்புறம் என்ன பண்ணணுமா? இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா மன்னிக்க பழகி கொள்ளணும். மன்னிப்பு ஒருத்தரை மன்னிச்சிட்டோம்னா நம்மளுக்கு சமாதானம் வந்துடும். யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணமே வச்சுக்கூடாது. ஏனென்றால் பழி வாங்கும் எண்ணம் நம்மளிடத்தில் இல்லை. நம்மளிடத்துல அதிகமா இருக்கு, நம்மளிடத்தில் இல்லை என்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மன்னிக்க பழகிக்கணும். எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறை நம்ம மன்னிச்சாகணும். ஏனென்றால் இந்த சபை கூடுதலை விட்டுக்கிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜெபிச்சு கொண்டே இருப்போம். பாஸ்டர் சொல்லுவார்கள், மகேஷ் குடும்பத்திற்காகவும், ஆரோக்கியம் குடும்பத்திற்காகவும், இன்னும் சில குடும்பத்திற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்ம மன்னிக்க பழக ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆகவே அவர்களை மன்னித்து கண்டிப்பா அவர்கள் இருதயத்தை ஆண்டவர் மாற்றி போடுவார் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் என்ன மன்னிக்க 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 நாங்களும் பழகி கொண்டிருக்கிறோம், நீங்களும் பழகி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மன்னிப்புங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. வெளிப்பகட்டா வேணா பேசலாம். அவ்வளவு பெரிய துரோகம் என் குடும்பத்துக்கு பண்ணியிருக்கிறான், அவனை எப்படி நான் மன்னிக்கிறது என்கிற எண்ணம் ஒவ்வொரு விசுவாசிகளிடத்திலே வரும். சும்மா பேச்சா பேசிட்டு எல்லாம் போக முடியாது. ஆனா மன்னிப்புங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். மன்னிப்புங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். ஆயுதம்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சமூகத்துல மண்டிட்டு நீங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டாங்க, ஆண்டவரே அவரை மன்னியும் 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 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பழி தீர்க்கும் யார் இருக்கிறார் அந்த இடத்துல? ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த திரையுலகத்துல நீங்களும் நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இயேசுவ அந்த விமர்சவங்க, அதாவது கிண்டல் பண்ணாங்க, விமர்சிச்சு பேசுறவங்க, மூத்த நகைச்சுவை நடிகர்கள் யாருமே இப்ப உயிரோடு இல்லை. சரிங்களா? விவேக் ஆகட்டும், ரோபோ சங்கர் ஆகட்டும், மயில்சாமி ஆகட்டும், எந்த நபர்கள் இருந்தாலும் அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவத்தை அந்த ஆண்டவராகிய நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, பரமபிதாவே, வானத்தில் இருக்கிறவரே, அவங்களும் அதே மாதிரி கேலி செய்து அவர்கள் இந்த உலகத்திலே அவரால் வாழ முடியவில்லை. ஏனென்றால் நாம் வணங்குகிற தெய்வம் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய ஓபரஸ்தலத்திலே நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், 2 இன்ஜினியரு டெய்லி சாயங்கால நேரத்துல என்னை கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு வசனத்தை நான் ஒட்டியிருந்தேன். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை என் நாவிலிருந்து வந்த வார்த்தை, பிரதர் நீ கிண்டல் பண்ணிட்டா இருக்காதீங்க, எங்க ஆண்டவர் அன்பானவர் தான், ஆனால் அடக்கும் திறமை கொண்டவர், அவர் அக்னியானவர், உங்களை அழித்து விடுவார் என்று நான் சொன்னேன். அவங்க இறந்தே போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த துக்கத்துக்கு என்னால போக முடியவில்லை. ஏனென்றால் இயேசு நாமத்திலே ஜெபிக்கின்ற அந்த ஜெபம், அது முழங்காலிட்டு அதிகாலையில் பண்ற ஜெபம் எல்லாம் நமக்கு நன்மை பயக்கும் முகமாக மிக கூடுதலாக ஆரம்பிக்கும். ஆகவே ஜெபத்துடன் ஆரம்பிக்கும் ஆண்டு, அதே சமயத்துல வெற்றியுடன் முடிக்கும் ஆண்டு. நம்மளுக்கு என்ன வேணும்? மன்னிப்பு வேணும். மன்னிப்பு நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல சமாதானம் வந்துடும். மத்தேயு 6:14 எடுத்து வாசிப்போம். மனிதர்களுடைய குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரலோக பிதாவும் உங்களை மன்னிப்பார். இதான் சிம்பிள் லாஜிக். மனிதர்களுடைய குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரலோக பிதாவும் உங்களை மன்னிப்பார். நீங்க மன்னிச்சுன்னா அவர் மன்னிக்கிறார். நீங்க ஜெபிச்சீங்கன்னா அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். நீங்க கேட்கறது என்ன சொல்றாரு? ஆண்டவர்
பிதாவினிடத்தில் வலது பாரிசத்தில் அமர்ந்து நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஜெபங்களும் அவர் கேட்டு உங்களுக்கு சிபாரிசு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்றால் நீங்க மன்னிச்சாதான் அங்க மன்னிப்பு நடக்கும். என்ன, நீங்க நல்லா இருந்தாதான், நீங்க போதனை செய்தாதான் உங்கள் பிள்ளைகள் போதனையில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஏன்னா காய போல புள்ள நூலை போல சேலை. என்ன மாதிரி பழமொழி பார்த்தீங்களா இல்லையா? அந்த வீட்டுல தகப்பனை விட்டுருங்க, அந்த தாய் தான் முதல் டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பிள்ளைக்கு நல்ல ஒழுக்கங்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்தால், இன்னார் வீட்டு பிள்ளை இந்த காரியம் பண்ணிருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த தெருவே சொல்லும். நல்ல குடும்பம், இருக்கிற இடமே தெரியாது, அவங்க வர்றதும் போறதும் தெரியாது, ரொம்ப அமைதியான குடும்பம் அப்படின்னு என்று சொல்லுவார்கள் அவர்கள். ஏனென்றால் அந்த குடும்பத்துல அந்த தாய்ங்கிறது முதல் டீச்சர். அந்த டீச்சர் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்க பாடங்களை சொல்லி கொடுத்தால் அந்த பிள்ளைகள் எக்காலத்திலும் சரி, ஒரு 10 பேர் அதை கெடுக்க நினைச்சாலும் சரி, அந்த பிள்ளைகள் கெட்டு போகாது. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய வாசத்துல இருக்கிறோம். அந்த கர்த்தருடைய வாசம் நம்மின் மேலும் பட்டிருக்கிறது. அவரு அந்த அந்த சிந்தனை நம்மளுக்கு வரும். அப்ப பிள்ளைங்க எழுந்திரிச்சு அந்த சங்கீதத்துல வந்து வசனம் சொல்லுதுங்க. வசனம் சொல்றப்ப குறிப்பிட்ட அது மனப்பாடம் அந்த இடத்துல வந்து பண்ணிருக்கணும். மனப்பாடம் பண்ணாம இந்த இடத்துல வந்து சொல்ல முடியாது. அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தையில அந்த இல்லத்துல உட்கார்ந்து அவங்க சொல்ல 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 அந்த இடமே சுத்தமாகும். அல்லேலூயா. அப்ப அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே நம்ம என்ன பண்ணோம், சபை கூடுதலை விட்டு விடாமல் நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தால், ஏன்னா இப்ப வருகிற காலங்கள் எல்லாம் மிக மோசமான காலமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கிறிஸ்துவ சமுதாயத்தை எதிர்த்து மக்கள் என்ன பண்றாங்க, மிக கொடும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். ஆலயத்திலே உள்ளே போய் அந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே அந்த பொம்மைகள் அங்க அந்த புல்பீட்ல உள்ள அந்த உள்ள அந்த கட்டிடங்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு தீயிட்டு கொளுத்தி நாசமாக்குகிறார்கள். எல்லாம் மற்ற உலக நாடுகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் சிறுபான்மையாக இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெரும்பான்மையாக ஆண்டவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் வரும் காலங்களில எல்லாரையும் சக மனிதர்களாக, பிளட் கேக்குற நீ ஓ பாசிட்டிவ் கேக்குற, பிளட்டுக்கு கொடுக்க போறப்ப நீ என்ன மதம்னு கேக்குறியா, என்ன ஜாதின்னு கேக்குறியா? அப்ப எங்க அவங்க புத்தி போனுச்சு? அதே மாதிரிதான் உடல் உறுப்பு மாட்டு சிகிச்சைக்கு அந்த பிள்ளை முஸ்லிம் பிள்ளையா கிறிஸ்துவ பிள்ளையா என்று நீர் பார்ப்பதில்லை. அவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறான் என்று பார்ப்பதில்லை. உன்னுடைய தேவைக்காக நீ ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீதி வரும் சமயத்தில் அவையெல்லாம் நீதி கொடுத்து அவர்களை அதற்கு ஏற்ற அந்த சடங்கு ஆராதனைகள்லாம் நடக்கும் பரலோகத்திலே. ஆகவே வரும் காலங்களிலே 2006 மனிதர்களை குற்றங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் பரலோக பிதாவும் அவர் மன்னிப்பார் என்று சொல்லுகிறார். ஆகவே பழைய கோபங்களை விட்டு விடுங்கள், மன்னித்து நீங்கள் முன்னே செல்லுங்கள். மன்னித்து முன்னே செல்ல 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 சமாதானம் உங்கள் வீட்டிலே குடியிருக்கட்டும். அல்லேலூயா. நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நாம் எதிர்கொண்டு புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறது. உன்னை படைத்தவர் அல்லவா, நீ அடுத்த ஸ்டெப் என்ன வைக்க போற, நீ எப்படி திரும்ப போற, நீ என்னெல்லாம் பேச போற, என்னெல்லாம் உனக்கு நடக்கும் என்று உமது வார்த்தைக்கு இணங்க உங்கள் வாழ்க்கை வசப்பட போகிறது. ஏனென்றால் மற்றவருடைய வாழ்த்தில் வாழ வேண்டும். நம்ம நல்லா இருங்கப்பா, பெரியவங்க சொல்ற அந்த வாழ்த்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 80-90 வயசு வாழ்ந்தவங்க கிட்ட போயிட்டு வாழ்த்து வாங்குறது, உண்மையா அவன் நல்லவன் இருந்தாலும் சரி கெட்டவன் இருந்தாலும் சரி அவனுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அப்ப அந்த கெட்டவன் கூட நல்லது என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவன்கிட்ட அந்த வாழ்த்துல நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே நல்லது 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 என்று நடக்கும் பொழுது அங்க கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என்றால் ஒரு அவரு படைக்கிறப்ப ஒண்ணு ஜாதி பார்த்தா படைச்சாரு, அது புரியாத புதிர்கள் எல்லாம். அவ யாருமே ஜாதி பார்த்து படைக்கவில்லை. இந்த உலகத்திலே எல்லாமே அவர் இயல்பாகத்தான் படைத்தார்.
அந்த அண்ணன் வார்த்தையை கொடுத்துருக்காரு பாருங்க, அது கொடுத்துட கூடாது. ஏன்னா பேசாம இருந்திருப்பான்ல, இந்த வாயை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் ஜாலம் பாருங்க, அப்படியாகட்டும் இது இப்படியாகட்டும் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிக்கொண்டு இந்த உலகத்திலே நம்மளாம் எப்படி இருக்கிறோம், ஒரு போலியான ஒரு உருவத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மெய்யானவர், நாம் மெய்யாகவே வாழ வேண்டும், மெய்யுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றே இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். இந்த வருட கடைசியிலே ஞாயிறு 26, 28 டிசம்பர் மாதத்துக்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் புது ஆண்டு வருவதற்கு இன்னும் எத்தனை 3 தினங்கள் உள்ளன. ஆகவே ஏன்னா நம்மளுக்கு நியூ இயர் வந்து கொண்டாட மாட்டோம் பாஸ்டர், கொண்டாட மாட்டாங்கல்ல, இது இன்னைக்குதான் நமக்கு நியூ இயர். ஏன்னா புத்தாண்டு புது செய்தி. நான் வரப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு பாஸ்டர் புத்தாண்டு புது செய்தி கொடுப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை பேச வைக்க இந்த இடத்துல மிக பாதுகாப்புடன் அழைத்து வந்தார். ஏனென்றால் இந்த வருட கடைசியில முடியறப்பதான் நிறைய விபத்துகள் ஏற்படும். ஏன்னா கழட்டி விட பார்ப்பாங்க, புரியுதா இல்லையா? நான் வர்றப்பே பாருங்க, இந்த டர்னிங்ல நீங்க சொன்ன டர்னிங்ல திரும்புறப்ப வாகனங்கள்லாம் அவ்வளோ ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டு, வாகனம் வந்துருச்சா வரலையான்ட்டு. என்ன கிராஸ் பண்ணணும், கிராஸ் பண்ணாதான் சீக்கிரம் வர முடியும். ஆகவே இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்த பிள்ளைகளை என்ன எல்லா வளமும் எண்ணங்கள் இயக்கங்கள் நாம் தெரிந்த தேவன் உண்மையிலே உங்களை மிக அருமையாக வரும் புத்தாண்டிலே வழிநடத்தி செல்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹாப்பி நியூ இயர் 2026 நம்மை ஆளட்டும். அல்லேலூயா.